திடீர்னு ஒரு நாள் யூடியூப்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க. என்னமோ ஏதோ பதறி போய் எடுத்தா அந்த பக்கத்துல இருந்து குயிலு. ஹலோ, யூடியூப்ல இருந்து கால் பண்ணிருக்கோம், உங்களுக்கு அவார்ட் தர போறோம், வந்துருங்க. சரி புள்ள, அத்தை மாமாவை கேட்டேன்னு சொல்லு. அதுக்காட்டி பொசுக்குன்னு காலை கட் பண்ணிடுச்சு. ஒருவேளை பிராங்க் பண்றாங்களோ, இருந்தாலும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. கூட்டத்துல எப்படா ட்ரெயின்ல ஏறதோ அப்படின்னு நினைக்கும் போதே அடிச்சு புடிச்சு ஏறியாச்சு. உள்ளார ஒரு இடத்துலயும் உட்கார்றாப்புல இல்ல. அப்படி இப்படின்னு டாய்லெட்லயே நின்னுகிட்டு இருந்தேன். நானும் இப்ப இறங்குவாங்க அப்ப இறங்குவாங்கன்னு பார்த்தா ஒரு இடத்துல இறங்கல. லாஸ்ட்ல எக்மோர் வரைக்கும் பாத்ரூம் தான் கதின்னு வந்துட்டேன். இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்னு தெரியாம அப்படி இப்படின்னு கூகுளக்கா வச்சு தேடி கண்டுபிடிச்சாச்சு ஹோட்டல. என்னடா இது இம்புட்டு பெரிய ஹோட்டல்ல இவ்வளவு யூடியூபர்ஸ் நிக்கிறாங்க. அப்ப சொன்னது உண்மையா? நமக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு. கிரியேட்டர் கலெக்டிவிட்டின்னு ஈவென்ட், அதுல நமக்கு அவார்ட் தர போறாங்க. உள்ளார போலான்னு பார்த்தா மெயில்ல உங்களுக்கு ஒரு கோட் வந்திருக்கும், அதை காட்டுங்கன்ட்டாங்க. எனக்கு எப்படா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா வந்துருந்துச்சு. அதை காமிச்சோன்னே நம்ம கையில ஒரு டேக் எடுத்து மாட்டி விட்டாங்க யூடியூப். உள்ளார நுழைஞ்சா அட நம்ம இர்ஃபான் ப்ரோ, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டேன். பொசுக்குன்னு அவர் என்ன தெரியலன்ட்டாரு. ஆனா நல்லா பேசினாருப்பா. திடீர்னு பார்த்தா முதுகுல ஒரு டல்லான்னு அடிச்சு எப்படி ப்ரோ இருக்கீங்கன்னாரு. யாராதுன்னு பார்த்தா நம்ம மைக் செட்டு. அட ப்ரோ நம்மள தெரியுமா உங்களுக்கு? உங்களை தெரியாது, அந்த பைக் எல்லாம் போட்டு கஜாமுஜான் கத்திட்டு இருப்பீங்களே, நீங்க தானே ட்ரைடன் ரைடர்ஸ் அப்படின்னாரு. அடேங்கப்பா நம்மள தெரிஞ்சு வச்சிருக்காரியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமே பல யூடியூபர்ஸ் பார்த்து ஒரே குஜாலிட்டிக்கான உரையாடல் தான். இங்க யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிங்கலாம் யாருமே பார்க்கல. அந்த கதை இந்த கதை பக்கத்து வீட்டு கதை ஏத்து வீட்டு கதைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் பேசி நல்ல நட்பை பில்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கேம் நிறைய நடத்துனாங்க. அதுல நமக்கு கேம் பார்ட்னரா இந்த ஸ்ரேயா நம்ம கொடுத்தாங்க. என் தலையில குண்டை தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஆரம்பத்தில் சையை காமிச்சா அப்புறமேல எனக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழ் சொல்லி தெரியும். ஒரு டீமுக்கு இல்லை ப்ரோ. கேம் எல்லாம் செம ஃபன்னா போயிட்டு யூடியூபர்ஸுங்க தான் நாங்கள் மறந்துட்டு நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்த கேம்னு சொல்லிட்டு கண்டினியூட்டா கேம் நடத்தி டயர்ட் ஆயிட்டோம். நாங்க ரிலாக்ஸுக்கு இப்போ பாட்டு கச்சேரி வைக்க போறோம் அப்படின்ட்டாங்க யூடியூப். யாரா வரான்னு பார்த்தா நம்ம காத்து மேல காத்து, அது மட்டும் இல்லாம மெகாமிஷி பாட்டு பண்ண நம்ம பால் டப்பா வந்து செம சாங் பாட்டி பாட்டி நம்மள குஜாலிட்டி கை டான்ஸ் ஆட வச்சுட்டாரு. சரி இதெல்லாம் சரி, நமக்கு எப்படா அவார்டு தருவீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்ட கேட்கும் போது இந்த வாங்கிக்கோ அவார்டு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சோறு போடுவீங்களான்னு கேட்டாங்க. கையை காமிச்சாங்க, அங்க பாரு அப்படின்னாங்க. ஐயோ எம்புட்டு வெரைட்டிஸ், ஐயோ இம்புட்டு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிச்சு முடிச்சு திங்க ஆரம்பிச்சேன். பொறுமையா சாப்பிடுறா அப்படின்னாங்க. யூடியூப்ல இருந்து ஒரு அக்கா சாப்பிட்டு முடிச்சு திணறிட்டு இருந்தப்ப அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ ரீல்ஸ் எல்லாம் இப்படிதான் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நானும் ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க, உங்களை வச்சு ரீல்ஸ் எடுக்கலாம் வாங்க நம்மளையும் கூப்பிட்டாங்க. நம்ம சாப்பிட்டுக்கு மலைப்பா பாட்டு நெளிஞ்சிட்டு கிடந்தோம். நீங்க ஆடுங்க நான் கண்கொள்ளா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் விட்டுட்டு போகணுங்கிற மனசே இல்லை. ஹோட்டல்காரன் டைம் ஆயிடுச்சு கடையை சாத்தணும் வெளில போங்கடா ஏகே ராஸ்கலா அப்படின்ட்டா. யூடியூப்க்கு டாட்டா சொல்லிட்டு கண்ணீர் மலங்க யூடியூபர்ஸ்க்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திரும்பியும் பழைய கூட்டி கதவை தட்டுன்னு சொல்லிட்டு டிக்கெட் கிடைக்காம டிக்கெட்டை வாங்கி உள்ளார போனா பாத்ரூம் தான் கதின்னு சொல்லிட்டு ஊருக்கு பக்கத்து திரும்பி வந்தேன். இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் முழுக்க நீங்க தான். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து வரும். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.